என்ன பொசுக்குண்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்ச நேரமாக அடிக்கிறேன், பிஸின்னு வருது. உங்கள் வீட்டுக்காரன் பொசுக்குன்னு வந்துட்டானோ? அப்புறம் நேற்று பார்த்தா நீ உண்ணாவிரதம்னு சொல்லிவிட்டேன். நான் நேற்று நீ சாப்பிடாத வரையும் நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? அப்புறம் நீ சாப்பிட்டு சொன்ன முன்னாடி தான் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நான் சாப்பிட்டேன். நேற்று கூட சந்தைக்கடையில் உன் புருஷன் பார்த்துப்பிட்டேன். நம்ம ரெண்டும் நிற்கும் போதா எது சொன்னானா? அப்பா எனக்கு உசுரே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நீ அப்பப்போ சிக்னல் கொடு, நான் அது பார்த்து அடிச்சிருவேல்ல. ஆமாம். என்னங்கண்ணே தனியா வந்து ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, யார்கிட்ட பேசுறீங்க? ஏப்பா உங்கள் அத்தாச்சி தாப்பா போய் ஒரு வாரம் ஆச்சு, கோச்சிட்டு போயிட்டா. அவள் வீட்டில் போயிருக்கா, அவளை ராசி படுத்துருக்கா தாப்பா. அப்படியாண்ணே? உண்மையா தானே சொல்றீங்க? ஆமாப்பா உண்மைதான்ல. உண்மையா? அப்ப அத்தாச்சிட்ட நீங்களே உண்மையை சொல்லிக்கங்க. அடி பாவி போட்டு கொடுத்துட்டியாடி. என் குடும்பம் கட்டுறது உன்னால தாண்டி. கொதிக்க குலை காய்ச்சி என் தலையில ஊத்திட்டியடி. அண்ணே பயப்படாதீங்கண்ணே, அத்தாச்சிலாம் ஒன்றும் லைனில் இல்லை. நான் உங்களை அங்கேருந்து வரையிலே பார்த்துக்கிட்டு தானே வந்தேன். நீங்கள் வேற யார்கிட்டயோ தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னே அடுத்த பொண்டாட்டிகிட்ட இப்படி பேசுகிறீங்களே? அத்தாச்சி அதுவும் சண்டை போட்டு ஊருக்கு போன பின்னாடி உங்கள் வீட்டில் சண்டை நடந்த மாதிரி தானே அவங்க வீட்லேயும் சண்டை நடக்கும். இப்பெல்லாம் பேசலாமாண்ணே? அது தப்பு இல்லையாண்ணே? சரிப்பா, அது தப்புத்தேன். நான் இனிமேல் பேச மாட்டேன்ப்பா. இனிமேலாம் அப்படி பேசாதீங்கண்ணே. பாரு இப்பயே போய் என் பொண்டாட்டியை போய் கூப்பிட்டு வந்துடுறேன் பாரு. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு